ஆம்பளைங்க மொத்த பேரும் பாவிங்க, கொலைகார பாவிங்க. புதுசா பிறந்த சிசுவ உன் அப்பங்காரன் இறக்கமே இல்லாம கொன்னுட்டான். வாங்க போலாம். மகேஸ்வரி, அம்மாவுக்கு குளிர் ஜுரம் ரொம்ப அதிகமா இருக்கு. நீ அம்மாவை பாத்துக்கோ, நான் இப்ப வந்துடுறேன். சரிக்கா. பரமேஸ்வரி, என்னன்னு பாருமா. அத்தா, அம்மாடி, உடம்பு நெருப்பா கொதிக்குதுங்க. வைத்தியரை கூப்பிட்டு சொல்லுங்க, யாரையா கூட்டிட்டு வர சொல்லுங்க. ஏப்பா, இங்க வாங்க. ஐயா சொல்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா. நீ போய் நம்ம வைத்தியரை சீக்கிரம் கூட்டிட்டு வா. போ, நீ போய் நம்ம கோவில் விட்ட திறந்து வை, நாங்க பின்னாலே வரோம். சரிங்க. போ, சீக்கிரம் போ. இல்ல அத்தா, எல்லாம் சரியாயிடும். எழுப்புமா, கூட்டிட்டு போலாம். அம்மாடி, அம்மா, அம்மாடி, வாமா, வா வா. வணக்கம். நீ வாமா, பாத்துமா, கை தாங்க கூட்டிட்டு வா. அம்மா, அவ்வளவுதாம்மா. அம்மா, இன்னும் 1 மணி நேரத்துல ஜுரம் படிப்படியா குறைஞ்சிடும். அப்புறம் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நிச்சயம் குணமாயிடுவாங்கல்ல? நிச்சயம் குணமாயிடுவாங்கம்மா. இப்பதான் இவங்களுக்கு பிரசவம் ஆயிருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்கம்மா. சரி, நாங்க பாத்துக்கிறோம். சரிங்கம்மா, நான் வரேம்மா. வாங்க ஐயா, வாங்க. அம்மா, என் குழந்தைய அநியாயமா கொன்னுட்டாமா அந்த பாவி. பச்சை குழந்தைய கொல்ல அவனுக்கு எப்படிதான் மனசு வந்ததோ தெரியல. இல்ல, அவன் நல்லாவே இருக்க கூடாது, நல்லாவே இருக்க கூடாது. அழாதம்மா. அம்மாடி, பச்சை உடம்புக்காரி, நீ அழாதம்மா. அம்மா அழாதீங்கம்மா. இத பாரு, நீ அழறத பார்த்து குழந்தைங்க எல்லாம் அழறாங்க பாரு. அழாம இருமா, அழாம இரு. அழாத தாயி, சொல்றேன்ல, அழாத. நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். நீ அழாத தாயி, அழாதம்மா. அந்த சாவியை கொடுங்க. இந்தாங்கம்மா. நீங்க போங்க. சரிம்மா. அம்மா, உன் பேர் என்னம்மா? சிவகாமிம்மா. சிவகாமியா? நல்ல பேருமா. இந்த பாருமா, உனக்கு பரிபூர்ணமா குணமானதும் இது என்ன தெரியுமா? இது கோவில் சாவி. இனிமே நீ கோயிலை திறந்து கோயிலெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு சாமிக்கு பூவெல்லாம் ரெடி பண்ணி அந்த வேலையெல்லாம் நீ பார்த்துக்க. அதுக்கான சம்பளத்தெல்லாம் ஐயா உனக்கு கொடுத்துருவாரு. சரியா? உன் பிள்ளைங்களெல்லாம் நாங்களே நல்லபடியா படிக்க வைக்கிறோம்மா. நாங்க உங்களை பார்த்துக்கிறோம். இத பாரு, இனிமே ஐயா தான் உனக்கு அண்ணன், நான் உனக்கு அண்ணி. புரியுதா? அழாதம்மா, அழாத, தைரியமா இரு. இந்தாம்மா, இந்த சாவியை பத்திரமா வச்சுக்க. இனிமே இந்த ஊரோட கோவில் பொறுப்பு உன்னுடையதுதான். போதுமா? சந்தோஷம் தானே? வணக்கம். வணக்கம். நீ உட்காரு. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கப்பா. சந்தோஷங்க. சிவகாமி என் கூட பிறக்காத தங்கச்சி. அவ பொண்ணு உங்க பையனுக்கு பார்க்க வந்ததுல ரொம்ப சந்தோஷப்பா. ஐயா, எங்களுக்கு தான் சந்தோஷம். நீங்க சம்பந்தப்பட்ட இடத்துல நாங்க பொண்ணு எடுக்க கொடுத்து வச்சிருக்கணும்.
ரொம்ப நல்லதுப்பா. சிவகாமி, அண்ணே பொண்ணை கூட்டிட்டு வர சொல்லுமா. ஆ ஆ ம், போய் கூட்டிட்டு வா. சரிம்மா. ம். ம் போ. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிங்கம்மா. வணக்கம். வணக்கம். காஃபி கொடுமா. எல்லாருக்கும் கொடு. எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ்மா. சீக்கிரமே கல்யாணத்தை முடிச்சிடலாம். கல்யாணத்துக்கு நீங்க என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை விட அதிகமான சீர்சனத்தை தாய் மாமனா முன்னாடி இருந்து நான் செய்கிறேன். என்ன சரிதானே? அது சரிங்க ஐயா. ஆனா ஒரு சின்ன சந்தேகம். என்ன சொல்லுங்க. மூத்த பொண்ணு இருக்கையில் எதுக்கு இளைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்றீங்க? நானே சொல்றேன். எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு ஆம்பளைங்கனாலே பிடிக்காது. இந்த பாருங்க, அது அவ வாழ்க்கை, அவ முடிவு. நாம இந்த நல்ல காரியத்தை முடிப்போம். என்ன சொல்றீங்க? நீங்க சொன்னா சரிதாங்க ஐயா. அப்போ நாங்க கிளம்புறோம். ரொம்ப சந்தோஷம். வரங்கம்மா. வாங்க. வாங்க வரங்க ஐயா. போயிட்டு வாங்க. வரேம்மா. வாங்க. வரேங்க ஐயா. சரி. அப்ப நாங்க வரோங்கய்யா. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். வர்றேன் சிவகாமி. போலாமா? அப்புறம் அங்கே வர்றோம்மா. வாங்கண்ணே. சரிம்மா. வரம்மா. வாங்கண்ணே. வரேன் கண்ணு. டேய் டேய் பாரா. எவ்வளவு நகை பாரா. டேய் ஆமாண்ணே. டேய் கொடுங்க கொடுங்க. டேய் பாரா.
அந்த நகை கழட்டு. என்னடா டேய், காலங்காத்தால யாரா வரா? டேய் சீக்கிரமா வெளியில போயிடலாம். சரிண்ணே, வாடா. அம்மா, இன்னைக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம். அவ வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சு சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நீதாம்மா அருள் புரியணும். வா வா. சீக்கிரம் வாடா. டேய் இரு இரு இரு. இருடா. டேய் ஊர்க்காரங்களாம் கும்பலா போறாங்க. நாம் ஒண்ணு பண்ணுவோம். இவங்களோட சேர்ந்து எஸ்கேப் ஆயிரும். அவங்க தான் டவுட் வராது. சரிண்ணே, வா வாடா. வா. ஓம் சக்தி பராசக்தி. என்ன சிவகாமி அம்மா, இவ்வளவு சீக்கிரமா கோயிலுக்கு வந்திருக்கீங்க? இன்னைக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் இல்ல, அதான் திருமாங்கல்யத்தை அம்மன் பாதத்துல வச்சு கும்பிட்டுட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம்மா. அப்ப நான் கிளம்புறேன் சாமி. நீங்க அவசியம் கல்யாணத்துக்கு வந்துடணும். அப்புறம் சாவி அங்க வச்சிருக்கேன். கல்யாணம் முடிஞ்சதும் நானே வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுறேன். சரிங்கம்மா, சரி. வரேன் சாமி. வாங்க வாங்க வணக்கம்மா. வாங்க. ஆமா, அம்மாவை எங்க காணோம்? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க, வந்துருவாங்க. சரிம்மா. வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. வணக்கம். வணக்கம் அம்மா வணக்கம்மா. வணக்கம். என்னம்மா சாமிலாம் கும்பிட்டாச்சா? சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன். சேதுபதி ஐயா வர்றாரு. அண்ணே, இப்போ நம்ம எப்படி இங்க இருந்து எஸ்கேப் ஆகுறது? டேய் இதுதான்டா நல்ல சந்தர்ப்பம். நம்மள யாரும் கவனிக்கல. பின் பக்கமா போய் எஸ்கேப் ஆயிடுவோம். சேதுபதி வேற வரான். மாட்டினா கதை கந்தலாயிரும். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் வாங்க. வணக்கம்மா. என்னம்மா எல்லாரும் ரெடி தானே? புறப்படலாமா? எல்லாம் ரெடினே. உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். போலாம் அண்ணே. வாங்க புறப்படலாம். ஐயா ஐயா
ஐயா ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சுங்க ஐயா. ஐயரே என்ன சொல்றீங்க? என்ன தப்பு நடந்து போச்சு? ஐயா நம்ம கோயில் நகைங்க திருடு போயிடுச்சுங்க ஐயா. ஐயோ, என்னப்பா கோவில் நகை திருடு போயிடுச்சா? என்ன சொல்றீங்க? எப்படி திட்டு போச்சு? தெரியலங்க ஐயா. நான் காலையில கோவிலுக்கு பூஜை பண்ண போனேன். அப்ப சிவகாமி அம்மா தாலியை சாமி முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டு இருந்தாங்க. இவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் பார்த்தா நகையெல்லாம் திருட்டு போயிருக்கீங்க ஐயா. அதான் உங்ககிட்ட சொல்றதுக்காக ஓடி வந்தங்க ஐயா. எனக்கு இவங்க மேல சந்தேகம் இருந்ததுனால சிவகாமி அம்மா மேல போலீஸ்க்கு போய் புகார் கொடுத்துட்டு வந்திருக்கேங்க ஐயா. அண்ணே, நான் மாங்கல்யத்தை வச்சு சாமி கும்பிட தானே போனேன். அது மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாதுண்ணே. கோவில் நகை காணன்னு பேசிக்கிறாங்க. ஐயா ஐயா, இந்த நகை இந்த வீட்டுக்குள்ள இருந்ததுங்க ஐயா. ஐயா கொடுங்க. ஐயா இந்த நகை கோயிலோடதுங்க ஐயா. நினைச்சேன் கோவில்ல இருக்கிற நகை திருடு போயிருக்கு. அது இவங்க வீட்டுல கிடைச்சிருக்குன்னா யார் திருடி இருப்பாங்க? சிவகாமி அம்மா தான் திருடி இருக்கணும். ஐயோ, என்ன பேசுறீங்க? இல்ல, எனக்கு எதுவும் தெரியாதுங்க. என்ன நம்புங்க. அப்ப உங்க வீட்டுல கிடைச்ச நகைக்கு என்ன சொல்றீங்க? இல்ல, நான் சத்தியமா அந்த நகை திருடல. இந்த நகை எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஏமா கோயில்ல நீ சாமி கும்பிட தான் வந்தேன்னு நினைச்சேன். கடைசியில இந்த வேலையை பண்ணிருக்கியேமா. ஐயா, எனக்கு எதுவும் தெரியாது. என்ன நம்புங்க. அண்ணே, நீங்களாச்சும் என்ன நம்புங்க அண்ணே. நான் திருடலண்ணே. தேவையில்லாம என் மேல பழி போடுறாங்க. அண்ணே, நீங்களே சொல்லுங்க அண்ணே, நான் திருடுவேனா அண்ணே? அண்ணே சொல்லுங்க அண்ணே, நான் திருடுவேனா? அண்ணே சொல்லுங்க அண்ணே. அது இல்ல, எங்க அம்மா திருட மாட்டாங்க. நான் நம்புறேன், எங்க அம்மா திருட மாட்டாங்க. அக்கா சொல்லுக்கா. இங்க சிவகாமிங்கிறது யாருமா? இவங்க தான் சார். ஏமா வாமா ஸ்டேஷனுக்கு. இல்ல, என் அம்மா திருட மாட்டாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா சாமி நகையவே திருடுவ? சார், நான் திருடல சார். இந்த நகை எப்படி என் வீட்டுக்கு வந்துச்சுன்னே தெரியல. அதுவா கைகால் முளைச்சு உன் வீட்டுக்கு வந்துருச்சாக்கம்? சார், சொன்ன கேளுங்க, நான் திருடல. இதான் உண்மை. இப்படி என் மேல அபாண்டமா பழி போடுறதுனால என் பொண்ணு கல்யாணம் நின்னுடும் சார். தயவு செஞ்சு என்ன நம்புங்க சார், நான் திருடல சார். எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாமா? முதல்ல ஸ்டேஷனுக்கு வாமா நீ. என்னம்மா இது? இல்ல சார், நான் திருடல அண்ணே. அண்ணே, நான் திருடல அண்ணே. அண்ணே, நான் போய் இப்படி செய்வேனா? என்னை பத்தி உங்களுக்கு தெரியும்லண்ணா. அண்ணா கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. அண்ணி, நீங்களாவது சொல்லுங்க அண்ணி, நான் திருடுவேனா?
அண்ணி சொல்லுங்க அண்ணி, நான் திருடல அண்ணி. அண்ணே, நான் இவ்வளவு சொல்றேன், நீங்க 2 பேரும் அமைதியா இருக்கீங்க. நான் திருடினேன்னு நீங்க நம்புறீங்களா? சிவகாமி, நான் தான் உன் பொண்ணுக்கு தாய் மாமனா இருந்து எல்லா சீரும் செய்யறேன்னு சொன்னேனே, அப்புறம் ஏமா இப்படி செஞ்சேன்?